ஆதவா, நீ இன்னும் உயிரோட இருக்கியா? அப்படின்னா நீ அப்படின்னு அவங்க ரொம்ப ஷாக்கிங்காக மிரண்டு போய் கேட்டாங்க. அதுக்கு ஆஜூன் ஆமாம் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமாக சொல்லிக்கிட்டே அவன் பின்னாடியில் இருந்த திருசூலத்தை கையில் எடுத்தான். அதை பார்த்து யுவராஜ் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆனாங்க. அவன் என்ன பண்ண போகிறான்னு அவங்களுக்கு புரியல. ஆனால் திருசூலத்தை எடுத்தது சரியில்லைன்னு மட்டும் அவங்களுக்கு தோணுச்சு. ஆதவுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியும், அதனால அவன் பெருசாக ஷாக் ஆகலை. அதை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். என்னடா, நான் 2 மாதம் ஊரில் இல்லைன்னு உடனே எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சுல அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுக்கிட்டே அதை ஓங்க ஆரம்பித்தான். இதை பார்த்து அந்த ரவுடிங்க எல்லாமே பயப்பட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பித்தாங்க. ஆர்ஜுனுக்கு அவங்கள அடிக்கிறது இப்போ முக்கியமாக தெரியலை. முதல்ல நம்ம பாப்பாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு